டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். முன்னதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் வாங்சுக்குடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் ஆதரவாளர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், தற்போது ஜந்தர் மந்தர்ல போராடி வந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக சோனம் வாங்சுக்கையும் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தாங்க. அங்க தற்போது என்ன நடக்கிறது? வேலுவலி, அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டு சோனம் வாங்சுக்கினுடைய இந்த உடல்நிலை தொடர்பாக அந்த மனுவானது விசாரிக்கப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவில் சோனம் வாங்சுக் தனிச்சையாக அந்த போராட்டம் யாருனாலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான அந்த உரிமைகள் இருக்கிறது. இருப்பினும் அவர் இந்த பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறதன் காரணமாக அவருடைய உடல்நிலையானது தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக மருத்துவர்கள் அறிக்கைகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் உடனடியாக அவருடைய உடல்நிலையை கண்காணித்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மோசமடைந்தால் அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் அவருடைய உடல்நிலையானது மிகவும் பலவீனமடைந்து இருந்ததன் காரணமாக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை சார்பில் ஒரு விளக்கமானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி காவல்துறை வழங்க இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் சோனம் வாங்சுக் தொடர்ந்து உடல்நல குறைவு காரணமாக அவர் தொடர்ந்து பாதித்து வருகிறார். பட்டினி போராட்டத்தில் ஏற்பட்டு வருவதன் காரணமாக அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. எனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை, அதாவது அவரை வலுக்கட்டாயமாக தற்போது இங்கிருந்து அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக டெல்லி காவல்துறை விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய மற்ற ஆதரவாளர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது அந்த அப்புறப்படுத்தப்படும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்கள் இடையூறு செய்யும் வகையில அவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதாகவும் இதனும் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தற்போது இந்த நடவடிக்கைகள் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற ஆதரவாளர்கள் அதே போல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போராட்டத்திற்கு ஆதரவாக வரக்கூடியவர்கள் உடனடியாக அங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் எனவும் டெல்லி காவல்துறையினர் தற்போது கேட்டுக்கொண்டு வரக்கூடிய நிலையில வலுக்கட்டாயமாக இந்த நடவடிக்கைகள் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திங்கட்கிழமை மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் பேரணியாக நேரடியாக கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி ஆதரவாளர்கள் பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் இந்த ஒரு நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய அந்த போராட்டத்தை பொறுத்தவரை அந்த நீட் விவகாரம், முறைகேடுகள், வினாத்தாள் முறைகேடுகள் போன்ற பல்வேறு இந்த கல்வி விஷயத்தில் நீதி கேட்கும் வகையிலும் அதே போல நீட் மாணவர்கள் உயிரிழப்புக்கு நீதி கேட்கும் வகையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதே போல உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் அந்த நஷ்டஈடாக கொடுக்க வேண்டும் போன்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில அவர்களுடைய அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் நாடாளுமன்றத்தை நோக்கி அந்த போராட்டத்தை திட்டமிட்டிருந்த நிலையில இன்றைய தினம் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு இடையில்தான் சமூக ஆர்வலராக தனது பட்டினி போராட்டத்தை தொடங்கிய சோனம் வாங்சுக்கு அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் அவர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அவரை அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக டெல்லி காவல்துறை சார்பாக இந்த ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் திமுக சார்பாக ராசா நேரடியாகவே சென்று அவரை சந்தித்து பேசியிருந்தார். குறிப்பாக அவருடைய இந்த பட்டினி போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்த நிலையில அவர் அதனை ஏற்க மறுத்திருந்தார். அதே போல திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல என்சிபி போன்ற பல்வேறு கட்சிகள் சார்பாக பிரதிநிதிகள் நேரடியாகவே சென்று வாங்சுக்கை நேரடியாக சந்தித்து அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் போன்ற
கோரிக்கை வைத்திருந்த நிலையிலும் அவர் அதனை மறுத்துவிட்டார். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நான் ஈடுபடுவேன் எனவும், அதே போல 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய அந்த முதல் நாள் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற நோக்கி பேரணியில் தான் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் கூறி வந்திருந்த நிலையில தான் நேற்று இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது மருத்துவர்களுடைய அறிக்கைகளையும் அதன் அடிப்படையிலும் அவருடைய உடல்நிலை மேலும் பலவீனமடைந்து வரக்கூடிய நிலையில உடனடியாக அவர் அங்கிருந்து தற்போது அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தற்போது அந்த விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.